இந்த அவசரம் என்ற எதற்கு என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் அவர்கள் சில உறுப்பினர்கள் சொன்னது போல் ஒரு முன்விடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனை தான் இருக்கின்றது. ஆனா மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பெர்மனன்ட். அந்த மாற்றம் மக்கள் வேண்டும் என்பதனால்தான் இன்று நீங்கள் எல்லாம் இன்று அமைச்சரவையில் இருக்கிறீர்கள். அவர்கள் சிலர் சொன்னாங்க 550 பேர் அமரக்கூடிய ஒரு மண்டலத்தை சபையை கட்டியிருக்கிறார்கள் என்று. 850 பேர். திட்டம் எதிர்காலத்தை நினைத்து அடுத்த தேர்தலை நாங்கள் நினைக்கவில்லை, அடுத்த தலைமுறையை அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் நினைக்கின்றோம். அதனால அந்த காலகட்டத்தில் தேவைப்படும் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி தவிர அதற்கு உள்நோக்கமே ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு களங்கப்படுத்துகின்ற மாதிரி தயவு செய்து உறுப்பினர்கள், மாண்புமிகு உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருநிலைப்படுத்தி தமிழகத்தின் நலனை கருத்தி இங்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த நிலை வரும்பொழுது, அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். பிஜேபியோடைய எம்எல்ஏ அவர்கள் சகோதரர், ஏன் இந்த அவசரம்? உள்ளாட்சி நிர்வாகத்தில் சட்டமன்றத்தில் நிர்வாக ரீதியாக மாற்றப்படும் பொழுது ஏன் பாராளுமன்றத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டார். அமெரிக்கா இந்த உலகத்தில் ஜனநாயகத்தில் 2 ஜனநாயகம் மிகப்பெரியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஒன்று அமெரிக்க ஜனநாயகம், மற்றொன்று இந்திய ஜனநாயகம். அமெரிக்க ஜனநாயகத்தை கட்டிக்காத்த திரு ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவருடைய பார்வையிலும் சரி, அமெரிக்காவுடைய வளர்ச்சி, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கா, அங்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரத்தை உருவாக்கவில்லை. 20 கோடியிலிருந்து 50 கோடி 60 கோடி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு.